ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டெலிஷியஸான கோகோனட் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் ரொம்பவே ஹெல்த்தி, பிகாஸ் நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அகர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அகர் எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லேயுமே இருக்கும். இதோட ப்ரைஸ்மே அரௌண்ட் 30 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இப்போ இதில் ஒரு 7 கிராம்ஸ் அளவுக்கு அகர் சேர்த்துக்கிறேன். இந்த அகர் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக கரையணும். ஸோ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கம்ப்ளீட்டாக நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இது ஸ்கின் அண்ட் ஹேர்க்குமே ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இது கரையிறதுக்கு அரௌண்ட் 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணி திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேன் பிடிக்காட்டி நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக தான் நான் தேன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா தேன் அடியில் போய் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் அகர் அப்போ தான் இதோட மிக்ஸ் ஆகும். இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா ஜெல்லி மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதில் மெயின் திங் என்னென்னா, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இல்லை பால் திரண்டு போயிடும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம அகரில் தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைனா திக்காயிடும். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் ஆகணும். ஸோ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே செட் ஆகிருக்கும். ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொமோகிரானேட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரூட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சா தான் இது பீஸ் போடுற கன்சிஸ்டன்சிக்கு வரும். அவ்வளோதான், ரொம்பவே டெலிஷியஸான கோகோனட் மில்க் புட்டிங் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.